அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் ஷான் என்று மிகவும் கோலாகலமாக 10வது உலக கிண்ண T20 போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளில் மிக 3 போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதலாவது போட்டி நெதர்லாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும், இரண்டாவது போட்டி ஸ்காட்லாந்து மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டியும், மூன்றாவது போட்டி விறுவிறுப்பான ஒரு போட்டி ஒன்று நேற்றைய நாளில் அமெரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நேற்றைய நாளில் நிறைவுக்கு வந்திருக்கிறது. மிக முக்கியமாக நேற்றைய 2 அணிகளுக்கு மிகப்பெரிய அப்செட் என்று கொடுப்பதற்கான வாய்ப்பை நேற்றைய நாளில் 2 அணிகள் சின்ன அணிகள் நேற்றைய நாளில் வாய்ப்பை நழுவ விட்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அந்த அணியுடைய போராட்டம் மிக சிறப்பாக இருந்தது. குறிப்பாக இந்த 2020 உலகக்கிண்ணத்தில் வளர்ந்து வரும் சிறிய அணிகள் இப்பொழுது தங்களுடைய ஆதிக்கத்தை பெரிய அணிகளுக்கெல்லாம் அப்செட்டுகளை கொடுக்கும் ஒரு அணிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்க அணி, நெதர்லாந்து, அதோடு சேர்ந்து இப்போது இருக்கின்ற இன்னொரு அணியாக இருக்கக்கூடிய நேபாளம், இப்படி ஏராளமான அணிகள் தங்களுடைய மற்ற அணிகளுக்கு இடையில மற்ற அணிகள் பெரிய அணிகளுக்கு சிறிய சிறிய அப்செட்டுகளை கொடுத்து போட்டிகளை மாற்றக்கூடிய அல்லது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு அணிகளாக மாறியிருக்கின்றன. குறிப்பாக 2002 முறை உலகக்கிண்ண T20 வரலாற்றில் இங்கிலாந்து 2 முறை நெதர்லாந்தை வீழ்த்தி இருக்கிறது. ஆனால் நேற்றைய நாளில் பாகிஸ்தானை வீழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் நேற்றைய நாளில் அதை செய்ய முடியவில்லை. மிக முக்கியமாக பாகிஸ்தான் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் தோற்றுவிட்டால் இதோடு முடிந்து விட்டது, நாட்டுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. பட் நேற்றைய நாளில் பாகிஸ்தானுடைய போட்டித்தன்மையை மாற்றியிருந்தார் ஃபஹீம் அஷ்ரஃபுடைய துடுப்பாட்டம் பாகிஸ்தானுடைய கௌரவத்தை காப்பாற்றி இருக்கிறது என்பது இங்கே குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தது பாகிஸ்தான் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றவுடன் நெதர்லாந்தை துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க. மிக முக்கியமாக பாகிஸ்தான் இப்பொழுது இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிப்பதன் பின்னதாக அவர்கள் பந்துவீச்சை தெரிவித்ததற்கான பிரதான காரணம் இந்த நெட் ரன் ரேட்டை உயர்த்தி கொள்வதற்காக, விக்கெட்டுகளை இலகுவாக இழுத்ததற்கு பின் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்காக பந்துவீச்சை தெரிவு செய்திருந்தது. ஆனால் நேற்றைய நாளில் முதலில் துடுப்படுத்தாடிய நெதர்லாந்து மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை ஆரம்பத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார்கள். நெதர்லாந்து அணி சார்பாக மிக சிறப்பாக நேற்றைய நாளில் ஆடியிருந்தார். அணித்தலைவர் எட்வர்ட்ஸ் நேற்றைய நாளில் 37 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 29 பந்துகளில் 3-4 ஓட்டம், 1-6 ஓட்டங்களாக அவர் தான் அதிகூடிய ஓட்டத்தை நேற்றைய நாளில் நெதர்லாந்து அணி சார்பாக பெற்றுக் கொடுத்தார். டி லிண்டே நேற்றைய நாள் 30 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 25 பந்துகளில் 4 ஓட்டங்களாக. மற்றபடி முதலாவது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் லிவிட் நேற்றைய 24 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தார். ஹொட்வர்ட் நேற்றைய 5 ஓட்டங்களோடு நாட்டம் இழக்க, லயன் செட்டட் நேற்றைய நாள் 9 ஓட்டங்கள், வென் பிரேக் எந்தவித ஓட்டங்களும் பெறாமலும், ஆரியன் டூட் நேற்றைய நாளில் 13 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 8 பந்துகளில். வென் டே மொரே நேற்றைய நாளில் 4 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். கிலான் 2 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 19.5 ஓவர்கள் நிறைவில் 147 ஓட்டங்களை இழந்து சகல விக்கெட்டுகளுமே இழந்து கொண்டது. பாகிஸ்தானுடைய பந்துவீச்சில் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் சல்மான் மிஸ்ரா நேற்றைய நாள் 3.5 ஓவர்கள் வீசி 24 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். முகமது நவாஸ் 4 ஓவர்கள் பந்து வீசி 38 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். சதாப் கானுக்கு எந்த விக்கெட்டும் நேற்றைய நாளில் கிடைக்கவில்லை. அப்கார் அகமது நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 23 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட். சைம் ஹைம் ஒரே ஓவரில் 7 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். சயின்ஸ் அப்ரிடி நேற்றைய நாளில் 3 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இப்படி இருக்கும் நிலையில் இந்த இலகுவான ஓட்டத்தை பாகிஸ்தான் மிக சிறப்பாக சேசிங் செய்யும் என்ற முறையில் துடுப்படுத்தாடி ஆரம்பித்த போது பாகிஸ்தானுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சைம் ஹைம் நேற்றைய நாளில் மிக சிறப்பாக வேகமாக துடுப்படுத்தாடியிருந்தார். 13 பந்துகளில் 24 ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தார். 4 ஓட்டம், 1-6 ஓட்டங்களாக மிக சிறப்பான ஸ்ட்ரைக் ரேட்டுடன் துடுப்படுத்தாடி கொண்டிருந்த வேளையில் ஆட்டம் வந்து சென்றிருந்தார். மிக பொறுமையாக இந்த தொடரில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வீரராக மாறிக்கொண்டிருக்கிறார். ஃபஹ்ரான் நேற்றைய நாளில் 31 பந்துகளில் 47 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே 4 ஓட்டம், 2 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையிலே ஆட்டம் இழந்திருந்தார். சல்மான் அலியாக அண்மை காலமாக ஆஸ்திரேலிய அணியினுடைய தொடரில் மிக சிறப்பாக ஃபார்மில் இருந்த சல்மான் அலியாக நேற்றைய நாள் 12 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் அவரும் ஆட்டம் இழக்க, பாபர் அசாம் 15 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்து கொண்டிருக்க வேளையில் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அணி மிக சிறப்பான ஒரு வலுவான ஓட்ட எண்ணிக்கை அடைந்திருந்தது. 98 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து மிக சிறப்பான ஒரு ஃபார்மில் இருந்து கொண்டு போது அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை கொடுத்து அப்செட் செய்ய ஆரம்பித்து விட்டது நெதர்லாந்து அணி. நெதர்லாந்தினுடைய பந்துவீச்சில் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்ததன் காரணமாக விக்கெட்டுகள் 98 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள் இழந்தது. 100வது ஓட்டங்களை பெறும்போது பாபர் அசாம் ஆட்டம் இழந்தது. பின்னதாக 114வது ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் முகமது நவாஸ் ஆட்டம் இழந்தது. பின்னாக 114வது ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் சதாப் கானும் ஆட்டம் இழக்க 16வது ஓவரில்
7 விக்கெட்டுகளை இழந்து 114 ஓட்டங்களை விட்டு மிக இக்கட்டான நிலையில் இருந்தது. 18 பந்துகளுக்கு 33 ஓட்டங்கள் தேவைப்பட்ட நிலையில் அதை நேற்றைய நாளில் மிக சிறப்பாக செய்து முடித்து கொடுத்திருக்கிறார். நேற்றைய நாளில் பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் எல்லாம் கதாநாயகனாக மாறியிருந்திருப்பார் ஃபஹீம் அஸ்ரப். நேற்றைய நாளில் அவருடைய துடுப்பாட்டம் தான், அவருடைய மட்டையிலிருந்து கிடைக்கப்பட்ட சிக்ஸர்கள் தான் நேற்றைய நாளில் ஒரே ஓவரில் அவர் 22 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். 19வது ஓவரிலே ஒரு போட்டியை மாற்றியிருந்தார், 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். அதில் ஒரு பிடியெடுப்பை நேற்றைய நாளில் நெதர்லாந்து அணி தவறவிட்டு இருந்தது. இதன் காரணமாக தான் போட்டியினுடைய போக்கை அப்படியே மாற்றியிருந்தது. மிக சிறப்பாக நேற்றைய நாளில் அவர் 11 பந்துகள் 29 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்ட 2-4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களாக பாகிஸ்தானை வெற்றி பெறுவதற்கு மிக உறுதுணையாக இருந்தார். நெதர்லாந்து பந்தின் மின்சாரக ஆரியன் டூட் நேற்றைய நாளில் 2 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 33 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். வென் பிரேக் நேற்றைய நாள் 46 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். கிலான் 23 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். வென் டெமரோ நேற்றைய நாள் 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். வென் மேக்ரன் 20 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். எனினும் சிறிய பிழையின் காரணமாக பிடியெடுப்புகளை தவறவிட்டதன் காரணமாக மிக மோசமான தோல்வியை சந்தித்துக் கொண்டது நெதர்லாந்து அணி. என்ன இருந்தாலும் பாகிஸ்தானுடைய இந்த மோசமான துடுப்பாட்டம் ஒருவேளை அவர்களுக்கு இந்த முதல் சுற்றிலிருந்து சிலவேளை நேற்றைய நாளில் அவர்கள் தோற்றிருந்தால் முதல் மூணு மணித்தியாலத்துக்குள் தோற்ற முதலாவது ஒரு அணியாக நேற்றைய நாளில் மாறியிருந்திருப்பார்கள் என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். எது எப்படி இருந்தாலும் இந்த போட்டி ஒரு சுவாரஸ்யமான ஒரு பஞ்சமே இல்லாத ஒரு போட்டியாக இருந்தது. இரண்டாவது போட்டியாக நேற்றைய நாளில் அமைந்திருந்த போட்டி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஸ்காட்லாந்து பங்களாதேஷினுடைய இடத்தை நிரப்புவதற்காக இம்முறை உலக கிண்ணத்திற்காக வந்த ஒரு அணி. இதற்கு முன்னதாக பங்களாதேஷ் தங்களுடைய சொந்த பிரச்சனையின் காரணமாக தொடரிலிருந்து முழுமையாக வெளியேறியிருந்தது. அதனுடைய ரீப்ளேஸாக வந்திருக்கிற ஸ்காட்லாந்து அணி மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு சிறப்பான ஒரு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுத்தாலும் நேற்றைய நாளில் 35 ஓட்டங்களால் தோல்வி கண்டிருக்கிறது. நானே சொல்சி நேற்றைய நாள் ஸ்காட்லாந்து வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்த அனுப்பந்திருப்பதை எடுத்துக்கொண்டது. 182 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது மேற்கிந்திய தீவுகள். அதில் 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவில் மிக சிறப்பாக ஓட்டங்களை குவித்துக் கொடுத்திருந்தார். அணி சார்பாக ஷிப்ரன் ஹெட்மேர் நேற்றைய நாள் 64 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 36 பந்துகளில் 2-4 ஓட்டம் 6 ஓட்டங்களாக மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அணித்தலைவர் பிரண்டன் கிங் நேற்றைய நாள் 35 ஓட்டங்கள் எடுத்துக் கொடுத்திருந்தார். ஷேஹோப் நேற்றைய நாளில் 19 ஓட்டங்கள் எடுத்துக் கொடுத்திருந்தார். 22 பந்துகளில் 2-4 ஓட்டங்களாக. அதற்கு அடுத்தபடியாக ரோவன் போல் நேற்றைய நாள் 24 ஓட்டங்கள் எடுத்துக் கொடுத்தார். 14 பந்துகளில் 1-4 ஓட்டம் 2-6 ஓட்டங்களாக. ரத்தோஃபோர்ட் 26 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 13 பந்துகளில் 4 ஓட்டம் 1-6 ஓட்டங்களாக. ஷெஃபர்ட் நேற்றைய நாள் 6 ஓட்டத்தை பெற்றுக் கொடுத்தார் 3 பந்துகளை சந்தித்து. எனினும் நேற்றைய நாள் மேத்யூ ஃபோர்ட் 1 ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்க ஒட்டுமொத்தத்தில் நேற்றைய நாள் 20 ஓவர்கள் நிறைவில் 182 ஓட்டங்களை நிர்ணயித்தது ஸ்காட்லாந்து அணிக்கு. ஸ்காட்லாந்து அணி பந்து வீச்சில் கெரே நேற்றைய நாள் 2 விக்கெட்டை கைப்பற்றி கொடுத்திருந்தார். ஷஃபர் நேற்றைய நாளில் 1 விக்கெட்டையும், டேவின்சன் நேற்றைய நாள் 1 விக்கெட்டையும், லிக்கே 1 விக்கெட்டையும் கைப்பற்றி கொடுக்க வேளையில் ஆடிய ஸ்காட்லாந்து அணி 147 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது 18.5 ஓவர்கள் நிறைவில். இதில் மிக சிறப்பாக முன்சி நேற்றைய நாளில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருந்தால் 15 பந்துகளில் 19 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். அதிகபட்சமாக நேற்றைய நாளில் பிரண்ட் நேற்றைய நாள் 42 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 24 பந்துகளில் 3-4 ஓட்டம் 2-6 ஓட்டங்களாக 35 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். ப்ரூயே நேற்றைய நாளில் 35 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். அணியின் சார்பாக 28 பந்துகளை சந்தித்து. சொல்லும்படியாக நேற்றைய நாளில் ஸ்காட்லாந்து அணியுடைய வீரர்கள் பின்னதாக ஆட்டமிழந்தார்கள். அதற்கு பிரதான காரணம் நேற்றைய நாளில் விக்கெட்டை எடுத்துக்கொண்டார் மேற்கிந்திய தீவுகள் சார்பாக உலக கிண்ணத்தினுடைய முதலாவது ஹெட்ரிக் சாதனையை படைத்துக் கொடுத்திருந்தார் ரொமாரே ஷஃப்ரைட். நேற்றைய நாளில் அவர் எடுத்துக்கொண்ட விக்கெட்டுகள் மிக சிறப்பாக இருந்தது. ஷெஃபர்டினுடைய இந்த மிக சிறப்பான பந்துவீச்சின் காரணமாக ஸ்காட்லாந்தை சுருட்டி போட்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவருடைய பந்துவீச்சு சிறப்பாக இருந்தது. 3 ஓவர்கள் பந்து வீசி 20 ஓட்டங்களை கொடுத்து 5 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இதன் மூலமாக மேற்கிந்திய தீவுகள் 35 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டது. போட்டியாக இந்தியா மற்றும் அமெரிக்க அணிகள் மோதிக்கொண்ட போட்டி இரவு 7 மணிக்கு வாங்கடே மைதானத்தில் நடைபெற்றது. நாணய சுழற்சியில் அமெரிக்க அணி வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடும் சந்தர்ப்பத்தை இந்தியாவுக்கு வழங்கியிருந்தது. அப்போது ஊடகங்களிலே கேள்வி கேட்கப்பட்ட சூரியகுமார் யாதவிடம் இந்த போட்டி உங்களுக்கு எவ்வாறான அனுபவத்தை கொடுக்க போகிறது என்று அதுக்கு இலகுவாக பதிலை கூறியிருந்தால் இந்த மைதானம் எங்களுக்கு பரிச்சயமான மைதானம்.
நிச்சயமாக நாங்கள் மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை செல்வோம் என்ற மாதிரி கருத்துக்களை சொன்னாலும் இந்திய அணி ஒரு கட்டத்தில் அமெரிக்காவுடைய பந்து வீச்சில் சுருண்டு போயிருந்தது என்று சொல்ல வேண்டும். நேற்று நாள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேக் சர்மா ஓட்டங்கள் பெறாமல் ஆட்டமிழந்தார் முதல் ஓவரிலே அலிகானுடைய பந்து வீச்சிலே. அலிகான் யார் என்றால் இந்திய கிரிக்கெட் வாரியத்தால் கடந்த 2020 உலக கிண்ணத்துக்காக விசா மறுப்பு தெரிவித்த ஒரு வீரராக இருந்தால், ஆனால் அவருடைய பந்து வீச்சில் முதலாவது ஓவரிலே ஆட்டமிழந்திருந்தார். இஷான் கிஷான் 16 பந்துகளில் 20 ஓட்டங்கள், ஒரு 4 ஓட்டம், 2 6 ஓட்டம். கடந்த 2020 தொடரின் போது, நியூசிலாந்து தொடரின் போது மிக சிறப்பாக செயல்பட்ட வீரர். திலக் வர்மா மீண்டும் அணிக்குள்ளே வந்திருக்கிறார். சஞ்சு சாம்சன் அணியிலிருந்து கழட்டி விடப்பட்டார் இஷான் கிஷானுக்கு பதிலாக. இப்போது திலக் வர்மா அந்த இடத்தை மீள் நிரப்பி செய்து கொண்டார். 16 பந்துகளில் 25 ஓட்டங்கள். அவருடைய விக்கெட்டுகள் விழ ஒரு கட்டத்தில் இந்திய அணி 77 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. அப்போது இந்திய அணியுடைய விக்கெட் விழுவதற்கான வாய்ப்பு இருந்தது. சூரியகுமார் யாதவனுடைய பிடியெடுப்பும் அங்கே தவற விடப்பட்டிருந்தது. பாகிஸ்தான் போட்டியில் எப்படி நம்முடைய சதாப் கானுடைய பிடியெடுப்பு தவற விடப்பட்டதோ அதே மாதிரி இங்கே சூரியகுமார் யாதவனுடைய பிடியெடுப்பும் தவற விடப்பட்டது. ஒருவேளை சூரியகுமாருடைய பிடியெடுப்பு பிடிக்கப்பட்டிருந்தால் இந்திய அணி கிட்டத்தட்ட 100 ஓட்டங்களுக்குள்ளே ஆட்டம் இழப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஒட்டுமொத்தமாக விக்கெட்டுகளை அனைத்தும் இழப்பதற்கான வாய்ப்பும் இருந்தது. இன்னொரு பக்கம் சூரியகுமார் யாதவ் 49 பந்துகளை சந்தித்து வெறுமனே 84 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 10 4 ஓட்டம், 4 ஓட்டங்களாக மிக சிறப்பாக துடுப்படுத்தானது. தூபே நேற்றைய நாள் முதலாவது பந்திலே ஆட்டமிழந்தார். எந்தவித விக்கெட்டும் ஓட்டங்களை பெறாமல் ஆட்டமிழந்திருந்தார். ரிக்கு சிங் 6 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க, ஹர்திக் பாண்டியா வந்த வேகத்தில் 5 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அக்ஷர் பட்டேல் 14 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். சிறிய இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். சூரியகுமார் யாதவும் அக்ஷர் பட்டேலும் இணைந்து இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட 50 ஓட்டங்களுக்கு மேலாக அவர்கள் இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டதான் ஒரு கௌரவமான ஓட்ட எண்ணிக்கைக்கு இந்தியா சென்றது என்பது இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். சூரியகுமார் யாதவ் நேற்றைய நாள் அவர் பெற்றுக்கொண்ட துடுப்பாட்டம் மட்டிலிருந்து பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு இந்தியாவுடைய ஓட்டங்களை அதிகரிப்பதற்காகவே அவர் மிக சிறப்பான ஷாட்களை தெரிவு செய்து துடுப்படுத்த ஆடினார் என்பது மிக முக்கியமானது. சூரியகுமார் யாதவ் நேற்றைய போட்டியில் சிறப்பாக ஆடவில்லை என்றால் இந்தியாவுடைய வெற்றி என்ன மாதிரி இருந்திருக்கும் என்று தெரியாது. ஒரு சிறிய அணி இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அணி, ஒரு நம்பர் 1 அணிக்கு ஒரு அப்செட்டை கொடுக்கும் ஒரு அணியாக மாறியிருந்தது என்பது இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். மிக முக்கியமாக நேற்றைய நாளிலுடைய அமெரிக்காவுடைய பந்து வீச்சிலே அலிகான் 2 ஓவர்களை பந்து வீசி 13 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். வெண்டே ஷாக்லெக் நேற்றைய நாளில் 25 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். அவர்தான் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தார். இந்திய அணியினுடைய பேட்டிங் லைனப்புக்கு மிகவும் சிறப்பாக அழுத்தங்களை கொடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். மோசின் நேற்றைய நாளில் 1 விக்கெட்டை கைப்பற்றி கொடுக்க, ரஞ்சனை நேற்று நாள் 2 ஓவர்கள் பந்து வீசி 16 ஓட்டங்களுக்கு எந்தவித விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. ஹர்தீப் சிங் நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். மிக மோசமான பந்து வீச்சை நேற்றைய நாள் வெளிப்படுத்தியிருந்தார். நல்வேக்கரா நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 65 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்ததன் மூலமாக உலகின போட்டிகளில் அதிகூடிய ஓட்டங்களை விட்டுக் கொடுத்த பந்து வீச்சாளர் என்ற மோசமான சாதனையை பதிவு செய்து கொண்டார் நேற்றைய நாளில். அமெரிக்காவினுடைய இந்த ஓட்ட எண்ணிக்கை மிக சிறப்பாக வீழ்த்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆரம்பம் முதல் 3 விக்கெட்டுகளை இழந்து கொண்டது 18 ஓட்டங்களுக்கு இடையில் 13 ஓட்டங்களுக்கு இடையில் ஆரம்ப துடுப்பாளர் க்ளோஸ் நேற்றைய நாளில் ஒரு 6 ஓட்டங்களை பெற்றிருந்த வழியில் அவரும் ஆட்டம் இழந்து சென்றார். முக்மாலி 2 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். ஆரம்ப ஜோடிகள் இணைப்பாட்டங்களை புரிவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். மீண்டும் அணிக்காக திரும்பப்பட்டிருந்த முகமது சிராஜ் நேற்றைய நாளில் ஆரம்ப முதலாவது விக்கெட்டை அவர்தான் வீழ்த்தியிருந்தார். இரண்டாவதாக முகமது சிராஜ் தான் விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார் என்பது இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். 2 விக்கெட்டுகள், முதல் 2 விக்கெட்டுகளுமே அவர்தான் கைப்பற்றியிருந்தார். ஆர்டிஸ்டானுடைய உபாதையின் காரணமாக அணிக்கு மீண்டும் அந்த சிராஜ் நேற்றைய நாள் மிக சிறப்பான பந்துவீச்சு பிரதியை நேற்று வெளிப்படுத்தியிருந்தார். அணித்தலைவர் மணிக் பட்டேல் நேற்றைய நாள் எந்தவித ஓட்டங்களும் பெறவில்லை. 2 பந்துகள் சந்தித்த வேளையில் ஹர்தீப் சிங்கினுடைய பந்துவீச்சில் ஆட்டமிழந்திருந்தார். மின்குமார் நேற்றைய நாளில் அமெரிக்க அணி சார்பாக மிக சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார். 34 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார் 34 பந்துகளில். அதன் பின்னதாக கிருஷ்ணமூர்த்தி 37 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 31 பந்துகளில். ஒரு 4 ஓட்டம், 2 6 ஓட்டங்களாக மிக சிறப்பான இடையில் விளையாடிய கடல்நிலை வீரர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்களுக்கிடையில் மிக சிறப்பான இணைப்பாட்டங்கள் இருந்தாலும் இந்தியாவினுடைய பந்துவீச்சின் காரணமாக தோல்வியை சந்தித்துக் கொண்டது. வெறுமனே 29 ஓட்டங்களில் தோல்வியை சந்தித்திருந்து கொண்டது. இந்தியாவினுடைய பந்துவீச்சின் உதவியுடன் இந்திய அணி இந்த புள்ளியை வெற்றி பெற்றதன் காரணமாக இப்பொழுது 29 ஓட்டங்களால் நேற்றைய நாளில் வெற்றி பெற்றுக் கொண்டது. 2 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். மணிக் பட்டேல்
அமெரிக்காவுடைய அணித்தலைவர் நேற்றைய நாள் எந்தவித ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்காமல் மிக மோசமாக ஆட்டமிழந்த பின்னதாக மிடில் ஆர்டரில் மிக சிறப்பாக மேய்ந்ததுதான் மின்குமார் 34 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். கிருஷ்ணமூர்த்தி நேற்றைய 37 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். ரஞ்சினே 37 ஓட்டங்கள் எடுத்துக் கொடுத்ததன் காரணமாக ஒரு வலுவான ஒரு ஏட்ட எண்ணிக்கைக்கு செல்வதற்கு உதவியாக இருந்தது அமெரிக்க அணிக்கு. அமெரிக்க அணிக்கு இன்னும் ஆரம்ப முதல் பவர் பிளேகளில் ஒரு சிறப்பான ஒரு ஆரம்பத்தை இரண்டு ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களும் அணித்தலைவரும் செய்து கொடுத்திருந்தார். ஒருவேளை அமெரிக்க அணி நேற்றைய நாளில் இந்தியாவை வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருந்தது. நேரம் சூரியகுமார் யாதவனுடைய துடுப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்ததால் தப்பித்துக் கொண்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அமெரிக்க அணி ஒரு பெரிய அழுத்தத்தை இந்தியாவுக்கு நேற்று கொடுத்திருந்தது என்பது இங்கு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இப்போது இருக்கின்றபடி நேற்றைய நாளில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்திய அணி மேலும் 2 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. எதிர்வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி பாகிஸ்தானுடைய போட்டியில் அவர்களுக்கு மேலதிகமாக 2 புள்ளிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தான் ஏற்கனவே இந்தியாவுடன் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிப்பதன் காரணமாக மேலும் 2 புள்ளிகள் கிடைத்த இலகுவாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் அப்படிங்கிறதோட ஹர்தீப் சிங் நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 18 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொடுத்தார். முகமது சிராஜ் அணியினுடைய மீள் வருகையாக வந்திருந்தார். ஹர்திஸ்ரானுடைய உபாதையின் காரணமாக அணிக்கு மீள் வருகையாக வந்த முகமது சிராஜ் நேற்றைய நாள் 29 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை கைப்படுத்தி கொடுத்தார். இப்போது வெளியில் இருக்கக்கூடிய ஜஸ்பிரித் பும்ராவினுடைய காய்ச்சலின் காரணமாக இந்த போட்டியில் முதலாவது போட்டியில் விளையாடவில்லை. ஆனால் அவர் மிக சிறப்பாக நேற்றைய நாளில் முகமது சிராஜ் செய்து கொடுத்ததன் காரணமாக அடுத்து வருகின்ற போட்டியில் யாருக்கு வாய்ப்பு கிடைப்பது என்பதை அன்றைய நாளில் அறிவிக்கப்படும் என்ற மாதிரி ஒரு கருத்து வந்து கொண்டிருக்கிறது. வருண் சக்கரவர்த்தி நேற்றைய நாளில் 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றிருந்தார். மிக சிறப்பான ஒரு அட்டாக் லைனப்பை நேற்றைய நாள் கொடுத்திருந்தார். அக்ஷர் பட்டேல் 4 ஓவர்கள் பந்து வீசி 24 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட். ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்கள் பந்து வீசி 34 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். அவருடைய ஓவர்கள் தான் மிக மோசமான பந்துவீச்சு பிரதியாக இந்திய அணி சார்பாக இருந்தது. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. நான் போடக்கூடிய காணொலி உங்களுக்கு வந்து சேரும் என்பதோடு மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.